சென்னை கிண்டியில் வெற்றி தமிழ்நாடு முதலீட்டு மாநாட்டில் 67,452 கோடி ரூபாய் மதிப்பிலான 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. லைட் ஹவுஸ் கிரீன் நிறுவனம் 10,000 கோடி ரூபாய் முதலீட்டிலும், காஞ்சிபுரத்தில் டெய்ம்லர் நிறுவனம் 4,000 கோடி ரூபாய் முதலீட்டிலும், ஹிந்துஜா குழுமம் 2,500 கோடி ரூபாயில் முதலீடு ஆகியவை கையெழுத்தானது. தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களை நெருங்கும் நிலையில் இதுவரை 1,00,000 கோடிக்கும் அதிகமான தொழில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. இதன் மூலம் 1,21,788 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேலைக்காக யாரும் சொந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்பதே எங்கள் இலக்கு என சென்னையில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அமைச்சர் கீர்த்தனா பேசினார். குரூப் 2 மற்றும் 2A காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை 821 3,000 உயர்த்த வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் 50,000 பேருக்கு கூட அரசு வேலை கிடைக்காது என்றார். காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என கர்நாடகா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் கர்நாடக அரசு பதில் மனுவை தாக்கல் செய்தது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளது. காவிரியில் தினசரி வினாடிக்கு 12,000 கன அடி நீர் வீதம் 15 நாட்களுக்கு நீர் திறக்க உத்தரவிட்டதை எதிர்த்து அரசு மனு செய்துள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர் விஜய் தேசிய கொடியேற்ற உள்ளார். கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட், மெட்ரோ நிலையங்கள், வணிக வளாகங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை சுற்றுவட்டாரத்தில் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. காமராஜர் சாலையில் குறிப்பிட்ட பகுதிகளில் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு பாகிஸ்தான் இந்தியா எல்லைப் பகுதியான அட்டாரி வாகா எல்லையில் நடன ஒத்திகை நடைபெற்றது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி துவக்கி வைத்த ஹர்கர் திரங்கா இயக்கத்தின் ஒரு பகுதியாக டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தேசிய கொடியேற்றினார். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்றும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் லோக்சபா தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவு அடைந்ததை தொடர்ந்து 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பார்லிமெண்ட் விவகார அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல் தெரிவித்தார். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில் சபாநாயகர் ஓம் பிர்லா தேநீர் விருந்து வைத்தார். இந்த விருந்தை இண்டி கூட்டணி எம்பிக்கள் புறக்கணித்த நிலையில் திமுக சார்பில் கனிமொழி பங்கேற்றார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்த போராட்டங்களில் பங்கேற்க மாட்டோம் என SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் அறிவித்துள்ளனர். 2024-25 ஆண்டுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகளை 115 கலைஞர்களுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த நடிகர் வாகை சந்திரசேகருக்கு வாழ்நாள் பங்களிப்புக்காக அகாடமி விருது வழங்கப்பட்டது. செங்கோட்டை கார் குண்டுவெடிப்புக்கு அல் கொய்தாவின் துணை அமைப்பே காரணம் என ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் குழு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் அறிவித்துள்ளது. லார்கிப்பான் குரங்கு பற்றிய விவரங்களை 3 நாட்களுக்குள் நேரில் வந்து ஆவணங்களை ஒப்படைத்து பதிலளிக்க வேண்டும். நடிகர் விக்ரமுக்கு வனத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தமிழக அரசின் வருவாயை பெருக்குவதற்கான வழிகளை ஆராய அமைக்கப்பட்ட மாண்டேக் சிங் அலுவாலியா குழு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தியது. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், ஆனால் தங்களை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை மக்கள் தான் முடிவு செய்வார்கள் என நடிகர் தனுஷ் குறித்த கேள்விக்கு அமைச்சர் சம்பத்குமார் பதிலளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் சிப்காட் தொழிற்பேட்டையில் 2.5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிப்காட் அலுவலகத்தை முதல்வர் விஜய் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து கலெக்டர் பிரியா குத்துவிளக்கேற்றி சிப்காட் தொழில் வளாகத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார். கோவை கல்லூரி மாணவர் அமுதனின் படுகொலையை குழு மோதல் என கூறி மழுப்புவதா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒழுக்கங்களை போதிக்கக்கூடிய கல்விக்கூடங்களில் பகைமை, வெறுப்பு, போதை பழக்கம் உருவாக்கி உயிரை போக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதை தடுக்க மத்திய வெளியுறவு அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி செல்கிறோம் என அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார்.
கனிம வளங்கள் மீது மாநில அரசுகளுக்குள்ள செஸ் வரி உள்ளிட்ட நிதி அதிகாரங்களை பறிக்கும் வகையில் லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனை என்றாலே மக்கள் அச்சம் கொள்ளும் சூழல் நீங்குவது எப்போது என கேள்வி எழுப்பிய டிடிவி தினகரன், அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் ஏழைகளை கண்ணியத்துடன் நடத்த அரசு முன்வர வேண்டும் என்றார். நீட் தொடர்பான போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீதான வழக்குகளை மகாராஷ்டிரா அரசு வாபஸ் பெற்றது. ஜந்தர் மந்தர் போராட்டத்திற்கு ஆதரவாக மகாராஷ்டிராவில் போராடியவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெறுவதற்கான அரசாணையை உள்துறை வெளியிட்டது. தொழில் நகரம் என்ற பெருமைக்குரிய கோவை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடரும் கொடூர கொலை சம்பவங்களால் பொதுமக்களின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளது என வானதி கூறியுள்ளார். தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டால் மக்கள் வீதியில் இறங்கி போராடும் அவல நிலை தொடர்வது கவலை அளிக்கிறது. பருவமழை துவங்கும் முன் போர்க்கால அடிப்படையில் ஏரி குளங்களை தூர்வார அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது முதலீட்டிற்கான நம்பகமான மாநிலமாக தமிழகம் முதல் இடத்தில் உள்ளது. 2036 ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் கீர்த்தனா கூறினார். திருவண்ணாமலை ஏரியில் 8 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள மண் முறைகேடாக அள்ளப்பட்டதாக திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு, அவரது மகன் குமரன் உள்ளிட்டோர் மீது அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளித்துள்ளது. தனியார் பிராண்ட் பெயரில் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை நாட்டில் முதல் முறையாக தொடங்கப்பட உள்ளது. ஸ்பிரைட் நிறுவன பெயரில் ஸ்பிரைட் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் தனியார் சேவை இயங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தும் நடைமுறைகளை விரைந்து முடித்து தேர்தல் நடத்துவதை உறுதி செய்ய சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. 14 ஆண்டுகளாக தேர்தல் நடக்காத நிலையில் 24 மாதம் கழித்து தேர்தல் நடக்கும் என அரசு பதில் அளித்துள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை கோட்டை கொத்தளத்தில் ஒத்திகை நடந்தது. முதல் முறையாக முதல்வர் விஜய் கொடியேற்றுகிறார். சுதந்திர தின அணிவகுப்பில் சிங்கப்பெண் அதிரடி படையினரும் பங்கேற்கின்றனர். சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தெலுங்கானா காங்கிரஸ் அரசு மாதிரியை மத்திய அரசு பின்பற்ற வேண்டும் என மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். கணக்கெடுப்பில் மக்கள் கூறும் சாதி பெயர்கள் அரசு பட்டியலில் இருக்காது, குழப்பம் ஏற்படும், நோக்கம் நிறைவேறாது என்றார். தமிழகத்தின் தொழில் பரிமாணங்கள் இந்த முதலீட்டாளர் மாநாட்டின் மூலமாக மாற்றப்பட உள்ளது. திறமையும் மனித வளமும் தமிழகத்தில் குவிந்துள்ளது. இன்றைய முதலீடுகள் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எங்களுடைய பாதையை காட்டுகிறது என அமைச்சர் கீர்த்தனா கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஆகஸ்ட் 19, 20 ஆகிய தேதிகளில் சென்னையில் தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு நடக்கிறது. மாநாட்டில் 6 மாநில முதல்வர்கள் பங்கேற்று குற்றத்தடுப்பு மற்றும் எல்லை பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க உள்ளனர். நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள் வழக்குகளை தீர்க்க எடுத்துக் கொள்ளும் தாமதத்திற்கு சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது. நிலுவையில் உள்ள வழக்கு விவரம் குறித்து அறிக்கை வெளியிட உத்தரவிட்டுள்ளது. ஏர் இந்தியாவில் பணியாற்றும் அனைத்து விமானிகளுக்கும் போதைப்பொருள் பரிசோதனை செய்ய அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இதற்கான பணி இன்று துவங்கியது. மராட்டிய மாநிலம் நான்டெட் குருத்வாரா அருகே அகாலிதளம் தலைவர் சுக்பீர் சிங் பாதல் மீது மர்ம நபர் கத்திக்குத்து தாக்குதல் நடத்தியதில் அவர் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சத்தீஸ்கரின் ராய்ப்பூர் நகரில் நடந்த தேசிய கைத்தறி தின நிகழ்ச்சியில் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்த பெண் நக்சல்கள் மாடல்களாக வந்து பார்வையாளர்களின் பாராட்டுகளை பெற்றனர். கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் சாட்சியங்களை மறைக்க டாக்டர் உடலை அவசரமாக தகனம் செய்த குற்றச்சாட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ நிர்மல் கோஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டோர் சிகிச்சைக்காக ரயிலில் பயணிக்கும்போது கட்டணச் சலுகை வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் முன்வைத்த பரிந்துரையை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டது. புதிய கொள்கை விதிகளை இறுதி செய்ய தலைமை நீதிபதி அமர்வு 6 வாரங்கள் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. வேளாண்மை முதல் பேரிடர் மேலாண்மை வரை விண்வெளி தொழில்நுட்பத்தை இஸ்ரோ விரிவுபடுத்தி உள்ளது என மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். 2026 வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தொழில்நுட்ப பயன்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூரில் நடக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக வரும் 16ஆம் தேதி தமிழகம் வருகிறார். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட வலியுறுத்தியும் தமிழக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கன்னட அமைப்பினர் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாநில எல்லையில் 2 மாநில போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும்.
மேற்கு வங்கம், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் மழை தீவிரமடைய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் திருக்கோவிலில் இருந்து ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கோவிலுக்கு வஸ்திரங்கள், மாலை, மங்கள பொருட்கள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டது. நெல்லை காரையாறு சொரிமுத்து அய்யனார் கோயிலில் ஆடி அமாவாசை விழா நடக்கிறது. பக்தர்கள் பூக்குழி இறங்கியும் தங்களது உடலில் சங்கிலியால் அடித்தும் நேர்த்தி கடனை செலுத்தினர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நேற்று ஒரே நாளில் 82,800 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த நிலையில் உண்டியல் காணிக்கையாக ரூபாய் 4.68 கோடி வசூலாகியுள்ளது. திருச்சி உறையூர் ஸ்ரீ குங்குமவல்லி சமேத ஸ்ரீ தான் தோன்றீஸ்வரர் கோயில் தில்லைக்காளி சந்நிதியில் வரமிளகாய் யாகம் நடைபெற்றது. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் 1008 கலச அபிஷேகம் நடந்தது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்ட விழாவின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியில் ஆண்டாள் மடியில் ரெங்கமன்னார் சயனித்திருக்கும் சயன சேவை உற்சவம் விமரிசையாக நடந்தது. புதுச்சேரி வில்லியனூரில் உள்ள திருக்காமேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. அமைச்சர் நமச்சிவாயம் தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ஆடி திருக்கல்யாணம் விழா தேரோட்டம் நடந்தது. பர்வதவர்தினி அம்பாள் 4 ரத வீதிகளில் திருத்தேரில் பவனி வந்தார். நெல்லை நெல்லையப்பர் கோயில் ஆவணி மூல விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 11 நாட்கள் நடைபெறும் விழாவில் சிகர நிகழ்ச்சியான கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நாளை மறுநாள் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் கேம்ப் ரோட் சிக்னல் அருகே போலீஸ் பூத் அருகில் சாலையோரம் அமைக்கப்பட்ட மேஜர் முகுந்த் வரதராஜன் பெயர் பலகை நள்ளிரவில் மர்ம நபர்களால் அகற்றப்பட்ட சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்த அதிகாரிகள் மீண்டும் அதே இடத்தில் இன்று பெயர் பலகையை அமைத்தனர். சென்னை பள்ளிக்கரணையில் 1605 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழக அச்சகங்களுக்கு முன்னுரிமை அளித்து அச்சிடப்பட்ட அனைத்து பாடப்புத்தகங்களும் பள்ளிகளுக்கு முழுமையாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி கூறினார். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளப்பட்டியில் கட்டப்பட்டு வந்த நல் ஆலோசனை மாதா தேவ ஆலயத்தின் மேற்கூரை சரிந்து விழுந்தது. இதில் 6 பேர் இடிபாடுகளுக்குள் சிக்கி காயமடைந்தனர். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் நடைபெறும் 80வது சுதந்திர தின விழாவில் முதல்வர் விஜய் முதன்முறையாக தேசிய கொடியேற்றி வைக்கிறார். தமிழக அரசு சார்பில் அதற்கான அதிகாரப்பூர்வ அழைப்பிதழை தலைமைச் செயலாளர் சாய்குமார் வெளியிட்டுள்ளார். நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் முதல்வர் அலுவலகத்தை மாற்றியமைக்கும் புதிய உள்கட்டமைப்பு பணிகளுக்காக தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது. இப்பணிகளுக்கு ரூபாய் 11 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிவகாசி அருகே நமஸ்கரித்தான்பட்டி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் பலியானார்கள். தமிழகத்தில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என கூறப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வில் 51 வயதான சுரேஷ்குமார் என்பவர் மாற்றுத்திறனாளி பிரிவில் கலந்து கொண்டார். அவருக்கு நாகை அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர இடம் கிடைத்தது. சென்னையில் சொத்து வரி உயர்வு என புகார் எழுந்த நிலையில் வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகிறது. சொத்து வரி மதிப்பீடு தொடர்பான ஆட்சேபனைகளை துணை ஆணையரிடம் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாம்பன் ராமேஸ்வரம் ரயில் பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தின் அனைத்து குவாரி நடவடிக்கைகளையும் அரசே ஏற்று நடத்தக்கோரிய வழக்கில் குவாரி பிரச்சினை மிகவும் முக்கியமானது என ஹைகோர்ட் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இயற்கை வளத்துறை செயலாளர், புவியியல் மற்றும் சுரங்கத்துறை செயலர் பதிலளிக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் மதுபான முன்பதிவு செய்யும் வசதிக்கு எதிராக சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
மது அருந்துவோருக்கு வசதி செய்து கொடுத்தால் மாநிலத்தில் மிகப்பெரிய தீங்கு ஏற்படும் என மனுதாரர் தெரிவித்துள்ளார். திருமணமாகாத இளைஞர்கள் மது அருந்தினால் ரூபாய் 5000 அபராதம் விதிக்கப்படும் என்றும், மது அருந்துபவர்கள் பற்றி தகவல் சொல்பவர்களுக்கு ரூபாய் 2000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் வேளாங்கண்ணி அருகே விழுந்தமாவடி கிராமத்தில் ஊர் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 6473 கன அடியிலிருந்து 4875 கன அடியாக குறைந்துள்ளது. மொத்தம் 124.80 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் 109.74 கன அடியாக உள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,13,760க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 20 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 14,220க்கு விற்கப்படுகிறது. மூன்றாவது நாளாக வெள்ளி விலையில் மாற்றமில்லை. ஒரு கிராம் ரூபாய் 260க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மகளிருக்கு ரூபாய் 2500 கொடுக்க நிதி இல்லாமல் பட்ஜெட்டில் துவண்டுவிட்டது தாவேக அரசு என முன்னாள் அதிமுக அமைச்சர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். வெற்றி என திட்டங்களை அறிவித்த அரசின் தடுமாற்றம் தமிழகத்தை எங்கே நிறுத்துமோ என்றார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட செயற்கை இழை ஓடுதளத்தை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திறந்து வைத்தார். மேகதாதுவில் அணை கட்ட வலியுறுத்தி கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம் நடப்பதால் சத்தியமங்கலத்திலிருந்து கர்நாடகா செல்லும் அரசு பஸ்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. சென்னை பக்கிங்ஹாம் கால்வாயில் வாட்டர் மெட்ரோ திட்டத்தை செயல்படுத்த சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க மெட்ரோ நிர்வாகம் டெண்டர் கோரியுள்ளது. எண்ணூர் முதல் மாமல்லபுரம் வரை நீர்வழி போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்துள்ளது. கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர் திறப்பு 10,000 கன அடியாக நீடிக்கிறது. அணைக்கு நீர்வரத்து 8,448 கன அடியாக உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் லே லடாக் பகுதியில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 5.5 பதிவானது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் வெளியாகவில்லை. கனத்த உணர்வுடன் அதிமுகவிலிருந்து விலகுகிறேன். மனசாட்சி மற்றும் தனது கொள்கைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் இந்த முடிவை எடுத்ததாக பழனிசாமிக்கு அப்சரா ரெட்டி கடிதம் எழுதியுள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு இன்று துவங்குகிறது. கடல்வழி பாதைகள் போர் சமயத்தில் ஆபத்தானதாக உள்ளதால் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு ரயில் போக்குவரத்துக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக ரஷ்ய துணை பிரதமர் மேரட் குஷ்னுலின் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய 8 வயது சிறுமியை மர்ம நபர் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிறுமி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் அருகே கிடாரங்குண்டான் பகுதியில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் சதீஷ்குமார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கோவை பாப்பநாயக்கன் பாளையம் கருப்புக்கால் தோட்டத்தைச் சேர்ந்த சாந்தி தனது வீட்டில் ரத்த காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். ரேஸ்கோர்ஸ் போலீசார் கொலையாளிகளை தேடுகின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் அழகர் கோயிலின் அறக்கட்டளை சொத்து மோசடி வழக்கில் முன்னாள் BAO அரசன் கைது செய்யப்பட்டார். உள்நாட்டு போரால் இந்தியாவில் தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆனாலும் அவர்களில் யாரேனும் தீவிர குற்றங்களில் தொடர்புடையவர்கள் என்று கண்டறியப்பட்டால் எல்லையிலேயே கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்தோனேசியா பாலி அருகே சென்ற பயணிகள் படகில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பெண் ஒருவர் பலியானார். 131 பேரில் 106 பேர் மீட்கப்பட்ட நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் தீயில் சிக்கியுள்ள 25 பேரை மீட்கும் பணி நடக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் அதனை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்காவின் பாஸ்டன் மேசச்சூட்ஸ் பகுதியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அர்ஜுன் அரவிந்த் என்பவர் தனது தாய் மற்றும் சகோதரனை கொலை செய்தார். ChatGPT-யை பார்த்து கொலையை அரங்கேற்றியதாக போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் கடந்த 5 ஆண்டுகளில் 24 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு உயர்கல்வி மறுக்கப்பட்டுள்ளதாக ஐநாவில் யுனெஸ்கோ அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியதை ஈரான் நிராகரித்துள்ளது. போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா ஒப்புக்கொள்ளும் வரை ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்படாது என்றும் தெரிவித்துள்ளது. பலுசிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 21 பேர் கொல்லப்பட்டனர். அதற்கு பலூச் விடுதலைப்படை பதிலடி கொடுத்ததால் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய இடது கை பந்து வீச்சாளர் என்ற வரலாற்று சாதனையை ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மிட்செல் ஸ்டார்க் படைத்துள்ளார்.
வங்கதேச அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அவர் இந்த மைல்கல்லை எட்டினார். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் எனப்படும் பெப்சியில் ஒளிப்பதிவாளர்கள், ஸ்டென்ட் கலைஞர்கள் உட்பட 23 சங்கங்கள் உள்ளன. இந்த அமைப்புக்கான 2026-29 ஆண்டுக்கான நிர்வாகிகள் தேர்வு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தலைவராக R.K. செல்வமணி 5வது முறையாக பதவியேற்றார். செல்வமணி கூறுகையில், நஷ்டத்தில் இயங்கும் தமிழ் திரைத்துறையை வளர்ச்சி பாதைகள் வழிநடத்தி செல்ல தமிழக முதல்வர் விஜய் உதவ வேண்டும். தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ் திரைப்பட வளர்ச்சிக் கழகம் என்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றார். நஹாஸ் ஹிதாயத் இயக்கத்தில் துல்கர் சல்மான், கதீர், கயாடு லோகர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் ஐ அம் கேம் ஆகஸ்ட் 20 ரிலீஸ் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ரிலீஸ் தள்ளி போகும் என நேற்று கூறியிருந்தோம். இப்போது செப்டம்பர் 3க்கு ரிலீஸ் தேதி தள்ளி போவதாக படக்குழு அறிவித்துள்ளது. 5 மொழிகளில் படத்தை பிரம்மாண்ட முறையில் பெரிய அளவில் வெளியிட உள்ளதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். நடிகை அனுபமா பரமேஸ்வரன், நடிகர் துருவ் விக்ரம் இருவரும் காதலிப்பதாக செய்தி பரவியது. இருவரும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. சமீபத்தில் தனது காதலை பிரேக்கப் செய்தார் அனுபமா. இதுபற்றி யார் பெயரையும் குறிப்பிடாமல் அவர் அளித்த ஒரு பேட்டியில், 2 வருட வலி, உடல் மற்றும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டேன். உளவியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளானேன். அந்த நபர் ஒரு நாள் ரெமோவாக அன்பை பொழிவார், அடுத்த நாள் அந்நியனாக மாறுவார், அதற்கு அடுத்த நாள் அம்பியாக வந்து மன்னிப்பு கேட்டு கெஞ்சுவார். அவரின் கொடுமையில் இருந்து மீண்டு குணமடைய நிறைய நேரம் தேவைப்பட்டது என்றார். அசோக் செல்வன், பிரீத்தி முகுந்தன் நடித்துள்ள படம் அன்பில் அவன். கார்த்திகேயன் இயக்குகிறார். அசோக் செல்வன் கூறுகையில், சினிமா மாறிவிட்டது, கதையை விட அதை சொல்லும் ஸ்டைல் தான் முக்கியம். இது பெண்களை அவர்கள் படும் கஷ்டங்களை பேசவில்லை. இதில் ஏராளமான மாஸ் மொமெண்ட்ஸ் இருக்கிறது. காதல் புத்திசாலியை முட்டாளாக்கும், சாதாரணமானவனை சாதனையாளராக்கும். இதை பிரதிபலிக்கும் வகையில் இதன் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது என்றார். களத்தூர் கண்ணம்மா படம் மூலம் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான கமல் திரைத்துறைக்கு வந்து 67 ஆண்டுகள் ஆகிறது. பலரும் அவரை வாழ்த்திய நிலையில் நன்றி தெரிவித்துள்ளார் கமல். மேலும் அந்த 67 ஆண்டுகளில் கற்றலாக கருதுவது 20 ஆண்டுகள் மட்டுமே. மீதமுள்ள காலம் கழிவுநீர் ஓட்டத்தோடு அடித்துச் செல்லப்பட்டதை போன்றது. அனுபவமாக நான் சேகரித்து வைத்திருப்பதை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். திரைத்துறையில் ஜென் இசட் தலைமுறையிலேயே மிகவும் வயதானவன் அநேகமாக நானாகத்தான் இருப்பேன் என்கிறார். ஒருபுறம் படுத்துக்கொண்டே பல மணி நேரம் செல்போனில் கேம்ஸ் விளையாடியதாலும் ரீல்ஸ் பார்த்ததாலும் கழுத்து நரம்பு பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக நடிகை ஷக்கீலா தெரிவித்துள்ளார். அளவுக்கு மீறி செல்போன் பயன்படுத்தாதீர்கள் என வீடியோ வெளியிட்டு அறிவுரை வழங்கியுள்ளார்.